நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, தீபக் எங்க போனா? 11 மணிக்கெல்லாம் நாங்க காலேஜ்ல இருக்கணும். அப்பா, உங்க 2 பேரையும் நானே டிராப் பண்ணிடுறேன். ஏன் உங்ககிட்ட மட்டும்தான் கார் இருக்கா? பெருசா டிராப் பண்ண வந்துட்டான். என்னப்பா நீங்க என் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே அப்படி கேட்டான். நீங்க என்னடா அவனை திட்டுறீங்க? திஸ் இஸ் நாட் ஃபேர். எல்லாரும் கவனிச்சிங்களா? காத்து திசை மாதிரி போச்சு. வாட் இந்தரண்ணா, ஃபேன் ஆஃப் ஆயிருக்கு, காத்து எப்படி திசை மாறும்? எல்லாரும் ஒன்னாதான் இருப்போம். கரெக்ட்டா சொன்னாங்க. வாப்பா, இங்க வந்து உட்காருங்கப்பா. நான் இங்க உட்காருங்க உட்காருங்க. இங்க உட்காரதாண்டா. சரி நீங்க மாமா, நான் ரெடி ஆயிட்டேன். வாள் எடுத்துக்கிட்டியா? வாள் கூர்மையா இருக்கான்னு பாத்தியா? பின்ன போருக்கா போற? என்ன இவன் தீபக்கையும் கிண்டல் பண்றான்? இனிமே நாள் பூரா அவனை நச்சரிச்சுக்கிட்டே இருப்பான். சரி கிளம்புங்க, முடிஞ்சிருச்சுல, கிளம்புங்க. ஒரு நிமிஷம். நீ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன் மாமா. மார்க் ஷீட், டிசி. தீபக் அப்படியே எத்தனை காப்பி ஜெராக்ஸ் எடுத்திருக்கேன்னு மாமாக்கு எண்ணி சொல்லிடு. டேய், என்னடா என்னைய கிண்டல் பண்றியா? எண்ணி சொல்லணுமா? அது சரி, ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கியா இல்லையா? இருக்கு. எல்லாம் எடுத்து வச்சிருக்கல. சரி. தீபக், தீபக், உங்க மாமா எப்படிதான்? அவர் என்ன சொன்னாலும் அதை இக்னோர் பண்ணிடு. நாங்க எல்லாரும் பண்ற மாதிரி. டேய், என்ன சொன்ன? எங்க திரும்ப சொல்லு. அவன் பேச மாட்டான். இப்ப நான் பேச போறேன், நல்லா கேட்டுக்க. இன்னிலிருந்து நான் தான் தீபக் கூட காலேஜுக்கு போக போறேன், நீ போக கூடாது. அட்ரஸ் குடுறா. சரியா சொன்னீங்க மாமா. நீங்களும் இந்தரும் தீபக் கூட போங்க. இவரு தீபக் ரொம்ப தான் படுத்துறாரு. அடடா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணா இஷான் மேலயும் இப்படிதான் அன்பு வச்சிருக்காரு. நீ பயப்படாத, அவர் அப்படித்தான். அம்மா, நான் ஒண்ணும் பயப்படல. என்னோட ஹாஸ்டல் வார்டன் இருக்காரு இல்லையா, அவர் அப்படியே மாமா மாதிரி தான். அதனால சகிச்சு சகிச்சு பழகிடுச்சு. பாருங்க நீ. சரி கிளம்புங்க, லோகம் நேரம் ஆகுதுல, கிளம்புங்க போங்க சீக்கிரம். டேய், என்னைய கிண்டல் பண்றியா? உன்னை கவனிச்சுக்கிறேன். வாடா, வெளியே வா. நீ பயப்படாத, ஒண்ணும் இல்ல, தைரியமா போ. போமா. ரிஷான் பா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. பாத்து போயிட்டு வாய்ந்தார். நான் கிளம்புறேன். நான் போயிட்டு வரேன். நல்லது. பை. ஐயோ கடவுளே, பாவம் தீபக். பாப்பலாம். இப்பதான் அவங்க மாமாவோட சுயரூபத்தை அவன் பார்க்க போறான். நீங்க வேணா பாருங்களேன், அண்ணன் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பஸ் நம்பரையும் மனப்பாடம் பண்ண வச்சிருவாரு. நம்ம ஆலோக் போன ஜென்மத்துல பஸ் கண்டக்டரா இருந்திருப்பானோ. வந்துட்டாங்க குண்டம்மா. மஞ்சுக்கா ஏன் இப்படி கத்திட்டு வராங்க? இல்ல, நான் உங்க கூட சண்டை போடல. தேவையில்லாம ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பெரியமா, தாத்தா, இன்னைக்கு நான் உங்களை விடுறதா இல்ல. 2 நாள் பார்க்க போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்க வாங்க, நாங்க எல்லாம் இங்க தான் இருக்கோம். அது வந்து ஏன் எங்க வீட்டுக்குள்ள சைரன் மாதிரி கத்திட்டு வந்தீங்க? ப்ளீஸ் இஷான் பொண்டாட்டி, ப்ளீஸ் என்னோட பியூட்டிஃபுல் வாயை கலராத. இன்னைக்கு நான் இம்பார்ட்டன்ட் விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். இத பாருமா மஞ்சு, முதல்ல சொல்லு, உன்னுடைய அந்த பியூட்டிஃபுல் பப்ளி உன் பொண்ணு நல்லா இருக்கல்ல? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அந்த ஆண்டவன் அருளாலையும் உங்க ஆசீர்வாதத்தாலையும் என் பியூட்டிஃபுல் பப்ளி ஃபிட் அண்ட் ஃபைனா பியூட்டிஃபுல்லா இருக்கா. நல்லது. அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? உங்க ப்ராப்ளம் என்ன? அட, ஒருவேளை எங்க ஃப்ளவர் போட்டு உங்க தலைமையில விழுந்து உடைஞ்சிருச்சா? பாத்தீங்களா பாத்தீங்களா? இந்திரமா, உங்க மருமகளை பேசாம இருக்க சொல்லுங்க. உங்க மருமக வேணுட்டே என்ன வம்பு இருக்கறா. சுஹானா, சுமார் சும்மா இருக்கணும். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா இந்த பியூட்டிஃபுல் ஏரியால பயங்கரமா ட்ராஜடி நடக்குது. அத பத்தி யாருக்குமே கவலை இல்ல. இந்த பியூட்டிஃபுல் ஏரியால இந்த பியூட்டிஃபுல் மஞ்சு மட்டும் தான் எல்லார பத்தியும் கவலைப்படுறா.
அப்படி என்ன ட்ராஜடி மஞ்சு அண்ணி? நல்லா இருக்கே. நீங்க எல்லாம் எந்த பியூட்டிஃபுல் உலகத்துல வாழறீங்கன்னு எனக்கு தெரியல. மன்னிச்சிருமா ராதா, சில சமயத்துல எனக்கு ஷேம் டைப் ஆஃப் ஃபீலிங் வருது. என்ன பண்றது, பக்கத்து வீட்டுக்காரங்க ஆயிட்டீங்களே. How dare you? உங்களை விட நாங்க பெட்டர் பக்கத்து வீட்டுக்காரங்க, புரியுதா? தேவையில்லாம மூட் ஆஃப் பண்ற அந்த பொண்ணு. யார் மூட் ஆஃப் பண்றா? நீங்க தானே வீட்டுக்கு வந்தீங்க. தேவையில்லாம பேசிட்டு என்ன மூட் ஆஃப் பண்றேன்னு சொல்றீங்க. நீ உட்கார். நான் இங்க நடுவுல உட்கார்ந்துக்கிறேன். இத பாரு, நீ உன்னுடைய பியூட்டிஃபுல் மூட கெடுத்துக்காத. அது அப்படியே இருக்கட்டும். நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கமா. இப்ப நீ சொல்லு, மூடு நல்லா இருக்குல்ல? வந்த விஷயத்த சொல்லு மாமா. அதான் பக்கத்துல திரிவேதியா இருக்கார்ல, அவரோட ஆரோக்கியம் பியூட்டிஃபுல்லா இல்ல. பாவம், அவருக்கு உடம்பு சரியில்லையா. அது என்னோட பியூட்டிஃபுல் பப்ளிக்காக அவங்க வீட்டுல இருக்கிற பியூட்டிஃபுல் துளசி பறிக்க போயிருந்தா. அப்ப நான் என்ன பார்த்தேன் தெரியுமா? திரிவேதி ஐயா பெட்ல இருந்து எழுந்துக்க முடியாம கஷ்டப்படுறாரு. பழைய நியூஸ் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா சொல்றீங்க. எங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் நேத்தே தெரியும். ஓகே, அது மட்டும் இல்லாம இந்தரனா திரிவேதி அங்கிள் நேத்து டாக்டர் கிட்ட வேற கூட்டிட்டு போயிட்டு வந்தாரு தெரியுமா? டாக்டர் அவரை அங்கேயே அட்மிட் ஆக சொன்னாரு. ஆனா திரிவேதி அங்கிள் முடியாதுன்னு வீட்டுக்கு வந்துட்டாரு. இது தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? ஆமா, அதேதான். நானும் திரிவேதிய பாக்குறதுக்கு போயிருந்தேன். அவனுக்கு நானும் எவ்வளவோ புத்திமதி சொன்னேன். ஆனா நீங்க ஏன் அங்க போனீங்க? ரொம்ப செல்ஃபிஷா துளசி இலைய எடுக்க போனீங்க. ஆனா எங்க தாத்தா அவரை பார்க்க போனாரு. இப்ப சொல்லுங்க, யார் பெட்டர் பக்கத்து வீட்டுக்காரங்க? பாருங்க மாமா, நீங்க பாருங்க, நீங்களும் பாருங்க, நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. உங்க கண்ணு முன்னாடியே பியூட்டிஃபுல் ப்ரூஃப் இருக்கு. யார தேவையில்லாம வம்புக்கு இருக்கிறாங்க பாத்தீங்களா? ஏன் பின்னாடி சுத்துறாளோ இந்த பொண்ணு? நீங்க ஒண்ணும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இல்ல. உங்க பின்னாடி நான் வந்து சுத்துறதுக்கு. What is the problem? இந்த லேடியே எப்போ அப்நார்மலா இருக்காங்க. என்ன நீ? இவங்க பியூட்டிஃபுல் பப்ளியோட பியூட்டிஃபுல் மம்மி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த இஷான் இருக்கானே, கண்ட இடத்துல ஷர்ட்டை கழட்டி போட்டுட்டு போக வேண்டியது. யாராவது ஷர்ட்டை சேர்ல கழட்டி போட்டுட்டு போவாங்களா? இஷான் ஆபீஸ் போயிட்டான்ல. பொண்ணுங்க கிட்ட எப்பவும் சாஃப்டாக தான் பேசணும். ஸோ சாஃப்டாகவே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. காதல் இவ்ளோ அழகா இருக்குமா? எனக்கு தெரியாமலே போச்சு. அப்படின்னா இப்ப தெரிஞ்சிடுச்சுல சின்னண்ணி. என்ன தெரிஞ்சு போச்சா? அதான் காதல் இவ்ளோ அழகானதுன்னு. ஷட் அப். நான் அப்படியா சொன்னேன்? அப்ப நீங்க சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அப்ப நீங்க கோவால இருந்து திரும்பி வரவே இல்லைன்னு நினைக்கிற. நான் கோவா பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒரு பொண்ணு ஒண்ணு அவ புருஷனை பத்தி நினைச்சிட்டு இருக்கணும், இல்லைன்னா புருஷன் கூட இருந்த தருணங்களை நினைச்சிட்டு இருக்கணும். அதுலயும் முக்கியமா புருஷனோட ஏதாவது ஒரு பொருள் கையில இருக்கும்போது. அதான் அண்ணனோட ஷர்ட் உங்க கையில இருக்கே. அது நான். ஹலோ, நீ என்ன டீஸ் பண்றியா? இந்த காஃபி. உனக்கு காதலை பத்திலாம் தெரியுமா? அப்புறம் நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? கல்யாணம் இல்ல அண்ணி, இப்போதைக்கு வேண்டாம். ஏன்? அண்ணி, எங்க வீட்டுல அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்கா, அப்புறம் அப்பா இருக்காரு. அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு. ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன்னா உடம்பு சரியில்லாம இருக்கிற எங்க அப்பாவை யார் பார்த்துப்பா? அவருக்கு வைத்தியம் பார்க்கணும், அதெல்லாம் யார் பண்ணுவா? அதான் வேண்டான்னு சொன்னேன். உங்க அப்பாவுக்காக நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா? என்ன பண்றது சின்னனே, வயசான காலத்துல உடம்பு முடியாதவர் அப்படியே விட்டுற முடியாதுல்ல.
ஓ இஷான் அம்மா, இந்தரம்மா. அண்ணி, இது மஞ்சு ஆண்டியோட குரல் தானே? மறுபடியும் அந்த லேடிக்கு என்ன ப்ராப்ளம்? கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையா இருக்கும் அண்ணி. பாவம் பாவம் நம்ம திரிவேதி ஐயா தனியா எவ்வளவு தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இந்த விஷயம் நம்ம யாருக்குமே தெரியல. அப்ப இங்க இருந்து கிளம்பி போனல, நேரம் அவர் வீட்டுக்கு தான் போனேன். ரொம்ப நேரம் கதவை தட்டி தட்டி பார்த்தேன், ஆனா அவர் கதவு திறக்கவே இல்லை. நான் அவர் படுத்துக்கிட்டு இருப்பாரு, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாருன்னு நினைச்சேன். துளசி இலையை அப்புறமா பறிச்சுக்கலான்னு போயிட்டேன். எனக்கு எப்படி அவர் உள்ள மயங்கி விழுந்திருக்காருன்னு தெரியும். நல்லவேளை எதிரில் இருக்கிற டீ கடைக்காரன் டீ எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிருக்கா. அவனும் கதவை தட்டி பார்த்திருக்கான், ஆனா அவர் கதவை திறக்கவே இல்லை. அப்பதான் அவனுக்கு சந்தேகம் வந்திருக்கு. நல்ல வேளை இந்தரும் ஈஷானும் சரியான நேரத்துக்கு வந்தாங்க. கதவை உடைக்கிறதுக்கு பல மணி நேரம் ஆயிடுச்சு. பாவம் திரிவேதி அங்கிள் இப்ப என்ன நிலைமையில இருக்காரோ? இந்த மொத்த ஏரியாவிலையும் நம்ம திரிவேதி ஐயா மட்டும்தான் என்னோட பியூட்டிஃபுல் பப்ளிய ரொம்ப பாசமா அன்பா கூப்பிடுவாரு. பியூட்டிஃபுல் பப்ளின்னு. வந்துட்டீங்களா? என்னாச்சு? இப்போ அவர் எப்படி இருக்காரு? ஐசியூல இருக்காரு. ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அண்ட் அவர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்ட்டாங்க. ஐயோ, டாக்டர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கடவுளே, அவரை காப்பாத்திடு. அவங்க பசங்களுக்கு நாம இப்ப இன்ஃபார்ம் பண்ணணும்ல. என்ன ஈஷான் பொண்டாட்டி இப்படி பேசுற? இதுக்கு முன்னாடி அவங்க பசங்க திரும்பி பார்த்தாங்களா இப்ப பாக்குறதுக்கு? உதவாக்கறீங்க. சரியா சொன்னீங்க. எனக்கு என்னமோ அவரு வேணும்னே வாழ்க்கைய முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாருன்னு தோணுது. புள்ள பாசத்துல தவிச்சு போயிட்டாரு. 1க்கு 3 பசங்க. ஆனா இதுவரைக்கும் யாரும் என்னன்னு அவரை ஒரு வார்த்தை கேட்கல. வயசான காலத்துல யாருமே இல்ல அவருக்கு. பாவம், அவரு என்ன பண்ணுவாரு? நம்மளாலையும் இப்ப என்ன பண்ண முடியும் மஞ்சு அண்ணி? திரிவேதி அங்கிள் கிட்ட இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு எத்தனையா முறை படிச்சு சொல்லியாச்சு. ஆனா கேட்கலையே. பசங்களுக்காக அவர் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கவே இல்ல. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கல்ல, அந்த பசங்களே அவரு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தனிமை எப்பவுமே பியூட்டிஃபுல் கிடையாது. வயசான காலத்துல யாருமே இப்படி தனியா தவிக்கவே கூடாது. இப்பெல்லாம் நிறைய வீடுகள்ல இந்த மாதிரி தான் நடக்குது. பசங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கைன்னு பாத்துக்கிட்டு போறாங்க. ஆனா பெத்தவங்க தனியா ஞாபகங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு புழுங்கி புழுங்கி சாகுறாங்க. நானும் பல தடவை சந்தோஷப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். நான் சாகும்போது என் குடும்பம் மொத்தம் என் பக்கத்துல இருக்கும். நிச்சயமா எனக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வராது. அழுகி போன போனத்தை கார்பரேஷன்காரங்க வந்து கதவை உடைச்சி எடுக்கிற நிலைமை வராது. நீங்க அந்த மாதிரி பேசாதீங்க. இப்படி எல்லாம் பேசி ஏன் எங்களை கஷ்டப்படுத்துறீங்க? என்னாச்சு சுஹானா? எதுக்கு அழற? நான் என்ன நாளைக்கேவா சாக போறேன்? இன்னும் நான் வாழ்ந்து உங்க பசங்க கூட எல்லாம் விளையாடணும்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
கோபி நீ என்ன பண்ற? துணியை துவைக்கிற? சார் உங்களோட முடி ரொம்ப அற்புதமா இருக்கு. உங்க ரோஸ் கலர் ஷர்ட் இருக்குல்ல அந்த துணி மாதிரி இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு. உனக்கு என்னோட முடி துணி மாதிரி தெரியுதா? நான் சொல்ல வந்ததுக்கான அர்த்தம் அது இல்ல. அது என்னமா சஞ்சு, நீ இன்னும் தூங்கலையா? டாட், எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. எனக்கு திரும்பவும் பாட்டி யார்கிட்டயும் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, போன்ல பேசிட்டு இருக்கிறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. ஐ நோ டாட், ஆனா அவங்க உங்க கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்க டாட்? ஏன்னா இப்ப எனக்கு கல்யாணத்துல எந்த பயமும் இல்ல. என்ன சார், நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? ஓ ஷட் அப் கோபி. அப்போ எதுக்காக நீங்க டென்ஷன் இல்லாம இருக்கீங்க? கோபி சார் எப்படி வா? இதோ வந்துட்டேன். உட்கார்ந்து. இப்ப நீ அந்த டயலாக கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். அதாவது சாந்தி சித்தி கிட்ட இந்த பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு இருக்கா, உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேளு. இன்னைக்கு சாந்தி பெரியம்மா கிட்ட இந்த பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு இருக்கா, உங்ககிட்ட யார் இருக்கா? என்கிட்ட சுஹானா இருக்கா. ரொம்ப சரியா சொன்னீங்க. எல்லா விவிஐபிஸுக்கும் ஜெட் செக்யூரிட்டி இருப்பாங்க. என்கிட்ட சுஹானா கேட்டகரி செக்யூரிட்டி இருக்கு. சோ ஜஸ்ட் சில். திரிவேதி ஐயா கிட்ட எத்தனை தடவை படிச்சு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னோம், கேட்கவே இல்லையே. தன்னோட பசங்களுக்காக அவர் கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டாரே. ஏன்னா நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். நான் சாகும்போது என் குடும்பம் மொத்தம் என் பக்கத்துல இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வராது. அழுகி போன போனத்தை கார்பரேஷன்காரங்க வந்து கதவை உடைச்சி எடுக்கிற நிலைமை வராது. இஷான், இஷான் எழுந்துரு. இஷான் எழுந்துரு. என்ன என்னாச்சு சோனா? ஏன் இப்ப கத்துற? வீட்டுக்குள்ள திருடெல்லாம் யாரும் வரல. அப்புறம் எதுக்கு என்ன எழுப்புன? நீ இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். டிஸ்டர்ப்டா? என்னாச்சு சோனா? இதுக்கு மேலேயும் இரஸ்பான்சிபிளா என்னால இருக்க முடியாது. நான் இப்போ டியூட்டிய தமிழ்ல என்னன்னு சொல்வீங்க? அத ஏதோ சொல்லுவாங்களே, கடமை. இப்போ நான் என்னோட கடமைய ஒழுங்கா செஞ்சுதான் ஆகணும். சோனா, சத்தியமா நீ பேசுறது ஒன்னும் புரியல. எஸ், ஐ ஹவ் டிசைடட். இப்போ நாம ஒரு நல்ல பொண்ணை தேடணும். பொண்ணா? ஏ ஐ மீன் எதுக்காக? நீ எல்லா விஷயத்துக்கும் ஏன் இஷான் இவ்ளோ கன்ஃபியூஸ்ட் ஆகுற? நான் ஏதாவது உன்கிட்ட வந்து சொன்னா நீ எப்பவுமே ஏன், எதுக்கு, ஐயோ அது எப்படி முடியும், ஏன் அப்படி கேக்குற? எல்லாரும் பொண்ணு எதுக்கு தேடுவாங்க? கல்யாணத்துக்கு தானே, கரெக்டா? கல்யாணமா? யாருக்கு? டாட்க்கு தான் இஷான் கல்யாணம், வேற யாருக்கு? யார் டாடுக்கு கல்யாணம்? ஏன் டாடுக்கு கல்யாணம்? உன் டாடுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. உன் மாமா இருக்காங்கல்ல, சோ யாரு மிச்சம் இருக்கா? மை டாட் மிஸ்டர் கமல் கிஷோர் பாஜ்பாய். ஏன் டாடுக்கு கல்யாணம், புரிஞ்சுதா? என்னாச்சு? ஏன் இப்ப ஸ்டாச்சு மாதிரி இருக்க? என் டாட் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு ப்ராப்ளம் ஐஷான்? இல்ல, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. எனக்கு இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரிய மாட்டேங்குது. நான் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்? ஐ மீன், இந்த நடு ராத்திரியில நல்லா தூங்கிட்டு இருந்த எழுப்பி உட்கார வச்சு எப்படியாவது உன் டாடுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்ற. சுஹானா யாரா இருந்தாலும் இப்படிதான் குழம்பி போவாங்க. ஒன் செகண்ட், உனக்கு புரியுற மாதிரி தெளிவா பேசுறேன். இது எப்படி அங்க வந்துச்சு? நீ தான் இந்த பக்கம் வச்ச. இப்போ நாம சீரியஸா பேசணும், ஓகே? சொல்லு. இத பாரு சோனா, உனக்கு இந்த ஐடியாவை உன் டாட் கொடுத்தாரா? ஐ மீன், அவரா உன்கிட்ட வந்து சோனா உன்னுடைய கடமை எல்லாத்தையுமே நீ ஒழுங்கா செய்யணும்னு சொன்னாரா என்ன? இன்னும் நான் டாட வேற இதுக்கு கன்வின்ஸ் பண்ணணும். அது சரி. அப்ப இதெல்லாம் உன் மரமண்டையில உதிச்சதா? உதிச்சுதா? வாட் இஸ் உதிச்சுதா? உதிச்சதுன்னா அது தாட், அதான் வந்துச்சா தோணுச்சா அந்த மாதிரி. இத பரிசு ஆனா எனக்கு புரியுது. நீ பேசாம ஒண்ணு பண்ணு, இப்ப தூங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சுல என்ன? ப்ளீஸ் யா.
இஷான், ஐ எம் சீரியஸ். இத பாரு சுஹானா, நம்ம நாளைக்கு காலை டாக்டர் கிட்ட போலாம். வாட்? என்ன சொல்ல வர நீ? எனக்கு மூளை குழம்பிருக்கா? சுஹானா, உனக்கு இந்த மாதிரி பயங்கரமான ஐடியாஸ்லாம் எங்க இருந்து வருது? அதுவும் இந்த நடுராத்திரியில. நடுராத்திரியில ஒண்ணு எனக்கு இந்த ஐடியா வரல. நான் ரொம்ப நாளாவே இதை யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் நான் டிசைட் பண்ணிருக்கேன். ஆனா இந்த ஐடியா வியர்ட் இல்ல, புரிஞ்சுதா? நீயே யோசிச்சு பாரு. சஞ்சுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் டேடோட நிலைமை என்ன ஆகும்? ரொம்ப லோன்லி ஆயிட மாட்டாரா அவரு? திரிவேதி அங்கிள் மாதிரி ஆயிடுவாரு. ஓல்டேஜ்ல தனியா வாழறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த விஷயத்த நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். டேட்க்கும் இந்த வயசுல ஒரு துணை தேவைப்படும்ல. He needs a companion. டேடி எப்பவுமே நானும் சஞ்சுவும் என்ன கேட்டாலும் என்ன ஆசைப்பட்டாலும் செஞ்சு கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது டேடை பாத்துக்க வேண்டியது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல? கரெக்ட் தான் சுஹானா. நீ என்ன சொல்றன்னு எனக்கு நல்லாவே புரியுது. பட் நீ எதுக்கும் ஒரு தடவை உன் டேட் கிட்ட பேசினா நல்லா இருக்கும்னு தோணுது. முதல்ல அவருக்கு இந்த கல்யாணத்துல ஓகேங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. கண்டிப்பா அவர் ஒத்துக்க மாட்டாரு. அது எப்படி ஒத்துக்க மாட்டாரு? நாம தான் அவரை ஒத்துக்க வைக்கணும். நீ தான் ஒத்துக்க வைக்கணும். நானா?